அப்புறம் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி தான் எந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. நான் தீபக் ரவிச்சந்திரன், ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து. ஸோ இன்னைக்கு என்ன கம்பெனி நம்ம பார்க்க போறோம்னா கேஇசி இன்டர்நேஷனல் சொல்லிட்டு. ஸோ பிஃபோர் நம்ம ஒரு ஸ்டாக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு ஓவராலாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம தைரியமாக என்ன பண்ண முடியும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ கேஇசி இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா 1945லேருந்தே மார்க்கெட்டில் வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட பெரிய குரூப் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்பிஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்காங்க. நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி குரூப்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக இந்த கம்பெனி எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா பவர் டிரான்ஸ்மிஷன், ரயில்வே அண்ட் சிவில் ப்ராஜெக்ட் அண்ட் கேபிள்ஸ். ஸோ இதில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 100 கண்ட்ரிக்கு இவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க டோட்டலாகவே. ஸோ இபிசி மேனரில். ஸோ வெரி குட் கம்பெனி. ஸோ மெயினாக இந்த கம்பெனி இன்னைக்கு நம்ம எதுக்கு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு நல்ல நியூஸ் இந்த கம்பெனி வந்ததால் மார்னிங்கே கேப் அப் ஓப்பனிங்கில் இந்த ஸ்டாக் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. எவ்வளோனா 8%. ஸோ இங்கே வந்து நான் என்ன நல்ல நியூஸ் வந்தது சின்ன ஒரு இதில் டேட்டாவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் கூகுளில் டைப் பண்ணிங்கனாலும் இந்த டேட்டுக்கு இந்த நியூஸ் எல்லாமே வந்துடும். ஓகே. ஸோ பிஃபோர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to check whether the company having a good news or whether their fundamental is good. இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டலை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டலாக நான் சின்ன சினாரியோவாக கேல்குலேட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் எவ்ரி குவார்ட்டர் டு குவார்ட்டர் வந்து ரிசல்ட்ஸ் வந்து த கம்பெனி யூஸ் டு ரிலீஸ். ஓகே. ஸோ இந்த லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 டு மார்ச் 2024. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பேரிசனில் வந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 12 மடங்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இபிஐடி 37% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் ரொம்ப சூப்பராகவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 110%. அண்ட் இபிஎஸ் 110%. ஸோ ஓவராலாக ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது ஒரு நல்ல வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ இங்கே மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் வெரி குட். ஓகே. ஸோ அதால் தைரியமாக இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபண்டமெண்டலி உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட டெக்னிக்கல் அனலைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ டெக்னிக்கல் அனலைஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு அதோட டைம் ஃப்ரேம் இருக்குது. ஸோ 1 இயர் முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஆகஸ்ட் டைம் அப்போது வந்து ஜூலை டைம் அப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துடலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 500ல் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 900 கிட்ட வந்திருக்கு. ஸோ 71% ரிட்டர்ன்ன்றது இந்த ஸ்டாக் வந்து பர் 1 இயருக்கு வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்க. ஸோ பர்டிகுலராக இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நீங்கள் சார்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ நியூஸ் வந்து இன்றைக்கி தான் எஸ்டர்டே நைட்டு வந்துச்சு. ஸோ மார்னிங் தான் எல்லாருமே அலர்ட் ஆகிருப்பாங்க. மோஸ்ட்லி ஏஎம்ஓவில் ஆஃப்டர் த மார்க்கெட் அவர் போட்டு எல்லாருமே வாங்கினதால ஒரு ஹியூஜ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதால் தான் இந்த ஹியூஜ் கேப் அப் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. ஓகே. ஸோ ஹியூஜ் கேப் அப்பில் ஓப்பன் ஆன ஸ்டாக்கு மறுபடியும் அங்கேருந்து வந்து கீழே ஃபால் டவுன் ஆயிருக்கு. ரீசன் என்னென்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தவங்க செல்லிங் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ மேபி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மேபி ஒரு 1 or 2 கேண்டில்ஸ் இட் ஃபார்ம் ரெட் அண்ட் அகெயின் க்ரீன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இந்த சப்போர்ட் ரீஜனில் பை பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ அ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு டெப் வந்ததுன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா கண்டினியூஸாக இந்த கம்பெனி இஸ் ரீடிங் த ஆர்டர். ஸோ எவ்ரி டீடைல் ஹேஸ் பீன் அவைலபிள் இன் த கூகுள். செக் இட் ஆன் தட். அதுக்கப்புறம் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிடையாது. வாட் எவர் ஸ்டாக் யூ ஆர் இன்வெஸ்டிங், ஸோ செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இருந்தால் நல்லது. இல்லை உங்களுக்கு ஃபண்டமெண்டலி டெக்னிக்கலி ஒரு ஸ்டாக்கை அப்ரோச் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் மணியை நீங்கள் அந்த ஸ்டாக்குள்ளே போடுங்க. ஓகேங்களா. ஸோ பை ஓவரால் கிளியரன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு எதனா ஸ்டாக்ஸ் அண்ட் வேறு எதனா திங்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.